ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. அதாவது சிவபெருமானுக்கு எல்லா கோயில்களிலையும் அன்னத்தினால அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த அன்னா அபிஷேகம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த தினமானது ஐப்பசி மாதம் பௌர்ணமி. வருஷம் வருஷம் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் தான் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அந்த பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதும் ரொம்ப சிறப்பு. ஐப்பசி மாதம் கிரிவலம் ஐப்பசி 29 நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:53 ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை 3:42 வரைக்கும் நீடிக்குது. இந்த விசேஷமான நாளில் கிரிவலம் போகிறப்போ சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டு சிவசிவா சிவசிவா நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே நம்ம போனோம்னா கண்டிப்பாக சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். கிரிவலம் போக முடியாதவங்க உள்ளூர்களே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் அன்னாபிஷேகம் நடக்கும். அதில் கலந்துக்கிட்டு சிவபெருமான் மேலே இருக்கிற அன்னத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிடலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.